பணத்தை கையாளுற விஷயம், உறவுகளை கையாளுற விஷயம். இதுல வந்து சீக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கு. ஆனா அவக்கும் பிள்ளை பேட்டுல ட்ராமாஸ் நிறைய இருக்கு. அது ஒரு ஆர்ட் ஜேர்னிக்குள்ள போய் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஏஞ்சுக்கும் குழந்தை தங்குன விஷயத்துல முன்ன பின்ன ஃபீலிங்ஸ் ஆன் ஆஃபா இருக்கு. மேல் இப்ப 3வது பிள்ளை பிறக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2 பிள்ளைகள் பிறந்தது. சிலருக்கு சி செக்ஷன் இருக்கும்ல, அதனால உங்களுக்கு ரொம்பவே சுகப்பிரசவத்தை எதிர்பார்த்து இப்ப இந்த மாதிரி சொல்ற போன்று இருக்காங்கல்ல, அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. இப்போ ஒரு பிள்ளை அடுத்த 4வது பிள்ளை தங்கி இருக்கு, பிறக்கிற டேட் சரி. டாக்டர் சொல்லியிருக்காங்க 3வது பிள்ளை உங்களுக்கு பிறந்தது 5 வருஷம் ஆயிட்டு தானே. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணுங்க. 90% உனக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை காலையில 10 மணிக்குள்ள நீ முடிவு சொல்லு. அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு சி செக்ஷன் தான் வேணும் அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு நீங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி வேணும்னு சொல்லி, ஆனா அந்த பொண்ணு சொல்றாங்க எனக்கு வந்து சிசேரியன் வேணும். சிலவங்க கேட்பான் என்ன அப்ப டாக்டரே நார்மல் பிரசவம் சொல்றாரு, அவ ஏன் சி செக்ஷன்ல இருக்கானா? அது அவளுடைய ட்ராமாவோ அவளுடைய டிசிஷன். அதனால சிங்கிளா இருக்கவங்களும் இருக்கீங்க, கல்யாண வாழ்க்கைக்குள்ள போக வேண்டிய ஒரு சிலர், ஷார்ட்டா ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு. ஏன்னா எப்படி ட்ரீம் ஜேர்னி நான் எல்லாருக்கும் இறங்கி இன்டர்பிரேட் பண்ணிப்பேன். இன்னைக்கு கூட யூகேல இருக்க ஒரு பாஸ்டருடைய மக, என்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்டர் அவளுக்கு கொடுத்திருக்காரு, உன் கனவுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடிய நபர் இவர் தான், இவர்கிட்ட கத்துக்கோ அப்படின்னு. இப்ப நான் எடுத்து டீச் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு இருக்கு காரியங்கள். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஒரு சமுதாயத்தை எழுப்பி ஒருவர் இன்டர்பிரேட் பண்ற அளவுக்கு வளர்த்து விட்டேன். இன்றைக்கு நல்ல முறையில செஞ்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து கடைசி நேரம் பிள்ளை பெறத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி அண்ணன் எனக்கு பிள்ளை பெற போகுது எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னா, அது உடனே ஜெபிச்சோன்னு நடக்கிறது கிடையாது. அது ஒரு இருதயம் பக்குவப்படும். சில மிரக்கல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது சில மிரக்கல்ஸ் கேள்விக்குறியானது. அது எப்படியான மிரக்கல்? இப்ப ஒரு ப்ராஃபட் ஒருத்தர் ப்ரே பண்றாரு, இப்பொழுதே உனக்கு கரு உண்டாகட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணி அடுத்த ஃபியூ டைம்ல வயிறு வீங்கி 9 மாச குழந்தைக்கான நிறைவுக்குள்ள அது அந்த ஒரு ஃபியூ 10 மினிட்ஸ்ல நடக்குது. ஒரு அற்புதம் அப்படின்னு என்ன சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் ஒரு வயிற்றுல வந்து 9 மாசம் இருந்து பிறந்து வெளியே வந்தாருன்னா, இந்த மாதிரி மிரக்கல்ஸ் எல்லாம் வந்து மிரக்கல்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. புரியுதா? அப்ப ஒரு ஜேர்னி, ஜீசஸுக்கே ஒரு ஜேர்னி இருக்குல்ல. குழந்தை பேரு வயிற்றுல மரியா அம்மாட வயிற்றுல தங்கின போது 9-10 மாசம் அவருக்கே ஒரு ஜேர்னி இருக்கு. அப்ப குழந்தை பிரசவம் என்பது நீங்க அதுக்கு ஒரு ஹார்ட் ஜேர்னி போகணும்னு நான் விருப்பப்படுறேன். என் பிள்ளை இருந்தா என் மகளுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும், ஷர்மி மூத்த பிள்ளை எங்களுக்கு பிறந்த மகளும் சுகப்பிரசவம். 2வது இப்ப பிறந்தவ வந்து ரொம்ப ஆச்சரியம் தான் இங்க இருக்கவங்க எல்லாம். ஏன்னா ஒரு கீரல் கூட ஷர்மிக்கு இல்ல, சுகப்பிரசவம். நாங்க அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். நீங்க தான் பாத்தீங்க இந்த வீடியோஸ் எல்லாம், பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன்ட் டெலிவரி ஆன பிறகு போடுறது என்ன காட்டுறதுக்கு இல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி டைம் வரும்போது உங்களுக்கு அந்த வீடியோ நாங்க போட்டது ஞாபகம் வர்ற ஒரு ஜீவனான விஷயத்துக்கு தான் போடுறது. எல்லாருக்கும் எடுத்து பிரெக்னன்சி டைம்ல நான் எடுத்து பேசி, இப்ப சுகப்பிரசவத்தை சொல்லட்டா, இப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க சுகப்பிரசவம் சொல்லட்டானா சிசேரியன் சொல்லட்டா. ஆனா எனக்கு சிசேரியன் தான் விருப்பம். ஆனா இது எது சொல்ல, இப்ப இங்க இருந்து சிசேரியன் பண்ணுங்க இல்ல நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு இங்க வந்து ஒரு வார்த்தையில சொல்ற விஷயம் இல்ல. நான் சொல்றேன்ல, அற்புதம் என்றால் சில அற்புதங்களுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. 9 மாசம் இயேசு வயிற்றுல தங்கி பிறந்திருக்க. அப்ப அது ஒரு ஜேர்னி. இப்ப நான் ஒரு வார்த்தையில எப்படி அந்த பொண்ணுக்கு நீ சிசேரியனுக்கு போ இல்ல நார்மல் டெலிவரிக்கு போ, இப்ப
நார்மல் டெலிவரி பிடிக்குது, சிசேரியன் வேணான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனா அந்த பொண்ணை நான் இதே ஒரு ஆங்கிள் என்கரேஜ் பண்ண முடியும். ஏன்னா அவளுக்கு சிசேரியன் தான் வேணும், நார்மல் டெலிவரி வேணாம். இப்படி நீங்க சூஸ் பண்ணும்போது இங்க நான் கத்தர் தீர்க்க தரிசனமா உனக்கு சொல்றாரு, நார்மல் டெலிவரியை ட்ரை பண்ணு, இல்ல நான் உனக்காக சிசேரியனுக்காக ஜெபிக்கிறேன். இது ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேஜ் இல்ல. இப்ப இதுக்குதான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருதய பயணங்கள், அப்புறம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதர், இல்ல நம்மளோட சொந்த தாய் தகப்பன் நிஜமான பிதாவினுடைய ஒரிஜினல் டிசைன்ல இருந்து அதுல சொல்லி கொடுக்கறதுகளை நீங்க பர்சனலைஸ் பண்ணி அது உங்க பிலீவ் சிஸ்டமா மாத்தணும். அதுதான் நேற்று ஷேர்லி அண்ணா ஃபோன் பண்ணி கதைச்சாரு. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இங்க வந்த உடனேயே யூகேக்கு வந்த உடனேயே பிரெக்னன்ட் ஆனபடியா, என்னை சுத்தி எனக்கு என் கூட யாருமே இல்லாதபடியா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாருடைய ஹெல்ப்பும் இல்லை இங்க. ரிலேஷன்ஸ் இருந்தாலுமே இப்ப இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரிலேஷன்ஸ் ரொம்ப தூரமா தான் இருந்தாங்க. அப்ப நான் எனக்கு அந்த பிரெக்னன்சியை குறிச்ச நாலேஜும் இருக்க இல்லை. பட் ஓவர் த ஃபோன்ல தான் எல்லாமே பாக்குறது. ஆனா அதுல நிறைய பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அப்ப அதையெல்லாம் இது பண்ணபடியா எனக்கு உள்ள ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல ரொம்ப ஃபெய்த்தா இருந்ததான்னு சொல்ல முடியல, பயம் தான் கூட இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு இங்க இந்த போற டைம் பேபியோட வாட்டர் ஸ்கேன் பண்ணி பாக்குற நேரம், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு பேபிக்கு வாட்டர் இல்ல, அதனால உடனே என்ன அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப அட்மிட் பண்ணின உடனே எனக்கு இன்டியூஸ் பண்ணி எல்லாம் வழி வாரத்துக்கான எல்லா ப்ரொசஸிங்கும் செஞ்சாங்க. பட் நான் பயந்தபடியா அவங்க எனக்கு நான் அவங்க செய்யற அந்த இதுக்கு ப்ரொசஸிங்குக்கு நான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதபடியா அவங்க பேபிக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லி, பேபிக்கு இது சரியில்லை, ஹார்ட் பீட் குறையுது அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணாங்க. அப்ப அந்த டைம் ரொம்பவே எனக்கு அது சரியான பெயின்ஃபுல்லா இருந்துச்சு என்று சொன்னா, நான் எதிர்பார்த்தது நார்மலா எந்த வித இதுவும் இல்லாம நார்மலா பெறணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பட் எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணினபடியா எனக்கு சரியான அந்த ஸ்டிச்சு அது இதெல்லாம் ரொம்ப வலி. அதாவது பாடி பெயினை விட எனக்கு மனதுல ஆன பெயின் ரொம்ப கூடியா இருந்துச்சு. பிகாஸ் நான் அந்த சிச்சுவேஷன்ல நான் அப்பா கோட் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்ன ஹெலோனா விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதுல நிறைய எனக்கு ட்ராமா இதாயிட்டு. அப்ப அந்த டைம்ல நான் எனக்கு என்ன சொல்றது, நான் அனாதையா ஆயிட்டேன். எனக்கு சுத்தி வர யாரும் இருக்கல, ஒன்லி ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தாரு. பட் சுத்தி வர யாரும் இருக்கல. எனக்கு எல்லாமே இந்த சிச்சுவேஷன் ரோங்கா போயிட்டு, என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, நான் எவ்வளவோ அவரை நம்பி இருந்தேன், பட் அவருமே என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன மனநிலைக்குள்ள வந்தபடியா எனக்கு அது சரியான பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு செகண்ட் பிரெக்னன்சி ஆற டைம் நான் என்ன நினைச்சேன்னு சொன்னேன், இந்த மனசுல கோட் என்னை கைவிட்டுட்டு திரும்பியுமே நான் அவரை ஒஃபென்ஸ் ஆக்காம நானாவே போய் சி செக்ஷன் பண்ணி, ஆனா ஸ்டில் எனக்கு நார்மலா பெறணும்னு தான் விருப்பம். பிகாஸ் எனக்கு அந்த சி செக்ஷனுக்கு அப்புறம் அதோட பெயின் ரொம்பவே கூடையா இருந்துச்சு. அதால என்னால தாங்கிக் கொள்ள முடியாம இருந்துச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், செகண்ட் பிரெக்னன்சிக்கு என்ன செஞ்சுட்டேன், கோடையெல்லாம் நான் ஒஃபென்ஸ் ஆக்க விரும்பல, ஸ்ட்ரைட்டா போய் நானே சி செக்ஷன் சொல்லி இது பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி செகண்ட் பிரெக்னன்ட்க்கு அப்படி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் அது ஒரு சரியான பெயினா இருந்துச்சு. பிகாஸ் நாங்க இங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் செல்ஃபா எங்களை நாங்களே தான் பார்த்துக்கொள்ளணும், ஒருத்தரோட சப்போர்ட் இங்க இருக்காது. பிகாஸ் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணி சொல்லி கேட்க முடியாது, எங்கண்ட வேலையை நாங்க தான் செய்யணும். அப்ப அது ரொம்ப ரெஸ்டே எடுக்க முடியாது இங்க. அப்ப அதனால அதுக்காண்டிதான் நார்மலா எதிர்பார்த்தேன்.
பட் செகண்டுமே சி செக்ஷன் ஆனபடியா வந்து அதுவும் ஒரு பெயினாவே இருந்துட்டு எனக்கு. அப்ப தேர்ட் டைம் நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கிறபடி எங்கள் அடுத்த பிரெக்னென்ட் போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். ஆனாலும் எங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிசிஷன் எடுத்து நாங்க இப்படி இது பண்ணது. அப்ப அந்த தேர்டும் வந்து நான் வந்து நிறைய அந்த டெஸ்டிமோனி அதெல்லாம் பாக்குறது கேட்கறது. ஆனாலும் என்ன சொல்றது, பாப்பேன் கொஞ்ச நேரம் ஃபெய்த் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு திரும்பி டவுன் ஆயிடுவேன். இப்ப ரீசெண்டா இங்க வந்து ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் பண்ணினாலே நெக்ஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ண மாட்டாங்க, உடனே இது பண்றாங்க, சர்ஜரிக்கு இது பண்ணிடுவாங்க. இப்ப தேர்ட் டைமுக்கும் அவங்க ஆல்ரெடி எல்லாம் எடுத்து புக் பண்ணிட்டாங்க. சர்ஜரி 37 வீக்ஸுக்கு அப்புறம் நீங்க சர்ஜரி பண்ணணும், நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுவும் அந்த இதுவும் கேட்டோம், நாங்க நிறைய தரம் கேட்டிருக்கோம், டாக்டர் மிட்வாய்ஃப் கிட்ட கேட்டிருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, இனி உங்களுக்கு ட்ரை பண்ணவே முடியாது, உங்களுக்கு நார்மலுக்கு ட்ரை பண்ணவே முடியாது, நீங்க சி செக்ஷன் தான் பண்ணணும், என்ன டேட் அது இதெல்லாம் நாங்க அதை இது பண்ணிக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அந்த அந்த நியூஸும் கேட்டோன்னே நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். இப்ப ஏன் ரொம்ப அதை குறிச்சு இது பண்ணி கொண்டிருக்கிற டைம் தான் ஷேர்லி அண்ணா வந்து 2 days ரொம்ப டவுன் ஆயிட்டேன். டெஸ்டமோனிய பத்தி கேட்டாலுமே எனக்கு வந்து அதோட இதுவே இருக்கல. இப்ப நேற்று வந்து ஷேர்லி அண்ணா ஃபோன் பண்ணி கதைக்கும் போதுதான் உண்மையா கோட் வந்து என்னையும் யோசிக்கிறாரு, அந்த மாதிரி தோணிச்சு. இப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், பட் வந்து அந்த சிச்சுவேஷன் என்ன என்ன நடக்கிற காரியங்களால நான் என்ன செய்யறது வந்து அப்படியோவே டவுன் ஆயிடுவேன். இந்த பிரெக்னன்சி வந்து எனக்கு ரொம்ப உண்மையா சொல்ல போனா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷேர்லியன்னா கூட அவங்க எங்களோட பயணிக்கிறபடியா எனக்கு இந்த பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஆனாலும் சம்டைம்ஸ் நிறைய சுச்சுவேஷன்ல போற டைம் டவுன் ஆகுறேன். பட் நேற்று ஷேர்லியன்னா எடுத்து கதைக்கிற நேரம் சொன்னாரு, நான் மறந்த விஷயங்கள் அதை பத்தி எல்லாம் சொன்னாரு. எங்களோட பாடியை நாங்க எப்படி பிளஸ் பண்ண வேணும், நாங்க பிளஸ் பண்றபடியா எங்களோட பாடி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை பத்தி எல்லாம் சொன்னாரு. அப்ப அதெல்லாம் எனக்கு ரினியூ பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க என்ன கோ த்ரூ பண்றோம் அப்படின்னு சொல்லி போகாம நாங்க வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள், இந்த பீரியட்டை வந்து எவ்வளவுக்கு நாங்க பிளஸ் பண்ணி அதை கோ த்ரூ நாங்க ஹோலி ஸ்பிரிட்டோட சேர்ந்து கோ லேபர் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் ஸ்டில் என்ன மைண்ட்லயே இருக்கு. ஷம்மி அக்கா சொன்னாங்க, அதுதான் ஸ்டில் என்ன மைண்ட்லயே இருக்கு. நான் இது வந்து இந்த பேபி வந்து நாங்க வெளியே எடுக்க போறோம், அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அதை இது புஷ் பண்ணுவாரு. நாங்க அவங்களோட சேர்ந்து இத வந்து டெலிவரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட சொல்லி இருக்கிறாரு. இப்ப நான் அதைத்தான் நான் இப்ப வரைக்கும் மெடிடேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். யோவான் 16:21 இப்படி ஒரு வசனம் இருக்கு, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார். குழந்தை பிறக்க கிட்ட வரும்போதே அந்த பெயின் வரும்ல, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துகிட்டு இருக்கும், கான்ட்ராக்ஷன் பெயின். ஆனா அந்த பேபியோட முகத்தை பார்த்தோன்னா அந்த சந்தோஷத்துல அவங்களுக்கு பெயின் எல்லாம் மறந்து போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் சுகப்பிரசவம் தான் உங்களுடைய பங்கு. ஏன்னா காடுடைய டிசைன்ல வந்து என்னால நினைக்க முடியல ஒரு சிசேரியன் அந்த மாதிரி அவருக்கு வச்சிருப்பாரான்னு. எல்லாத்தையும் சரியா படைச்சவர் குழந்தை வெளியே வாரத்துக்கும். ஆனா வீழ்ச்சிக்கு பின்னாடி நாங்க ஆதிகாமத்துல வாசிக்கிறோம், கற்பனை வேதனை வந்து அதிகமா இருக்கும், அந்த பிரெக்னன்சி பீரியட் ரொம்ப என்னவா இருக்கும், பெயின்ஃபுல். ஆனா மாதவிடா இருக்குமான்னு கேட்டா அது வந்து வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் வந்துச்சு. ஆனா நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு சர்க்கிள் தான், மாதவிடா பெண்களுக்கு வர டேட் இது, அது ஒரு சர்க்கிள். பட் பிரசவ வேதனை என்பது நம்ம ஏசாயால வாசிச்சிருக்கோம்ல, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம்
66:7. பிரசவ வேதனை படும் முன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளை பெற்றாள். இப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. பிரசவ வேதனை வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரிசரக்ஷன் லைஃப்ல இருக்கு. ஏன்னா அந்த பிரசவ வேதனையில வார வலி, அதுல இருக்கிற காயங்கள், துன்பங்கள் எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு தன் சரீரத்துல சுமந்துட்டார். உங்களுக்கு போட வேண்டிய கீறல் எல்லாமே அவர் உடம்புல போட்டுட்டார். அதனால அவர் எடுத்துக்கிட்டார். உங்க பிரசவம் வந்து இந்த வசனத்துல சொல்லிருக்கப்படி ஷர்மிக்கு இந்த பேபிக்கும் பெயின் இருந்துச்சு. அந்த புஷ் பண்ணும்போது அந்த ஒரு அழுத்தும் போது தம்மு பிடிச்சு புஷ் பண்ண வேண்டியிருந்துச்சு. பட் ரூம் எல்லாம் ஃபுல்லா அனாயிட்டிங்கா இருந்தனால அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சு பண்ணி. ஆனா எனக்கு புருஷனுக்கு அந்த ரெவலேஷன் இருந்துச்சு. ஆனாதான் புருஷன் உள்ள போறதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் தான் வெட்டினேன் 2 பிள்ளைக்கும் அந்த தொப்புள் கொடி. ஆனா எனக்கு இந்த முறை ஒரு ரெவலேஷன் இருந்தது. என்னன்னா, ஒவ்வொரு ரெவலேஷன் பர்சனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் அட் அ டைம் வந்து எனக்கு ஏன் சரீரம் தானே நான் டீச் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. இப்ப கிட்டத்துல சும்மா ஒரு 10 தரம் முக்கி டயர்ட் ஆகாம புஷ் பண்ணாம நான் சொல்றேன். ஷர்மிக்கு என்ன சொன்னேன் ஷர்மி? அவங்க சொன்னாங்க, சும்மா வேஸ்ட் பண்ணாம ஒரு மொமெண்ட் வந்துச்சு, அந்த ஃபீல் பண்ற அந்த மொமெண்ட்ல சொன்னா இதுதான் சரியான தருணம், அவங்க கீழே நல்லாவே இறங்கிட்டாங்க, இப்ப நீ ஃபுல் புஷ் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி ஒரு 3 செகண்ட்ல மற்றவங்க மருத்துவச்சியே ஆர்டர் கொடுத்தாங்க, இப்ப நீ புஷ் பண்ணிட்டு அவையில் கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, வேற சொன்ன பிறகு அவங்க சொல்றாங்கண்டு. அப்ப அவங்க சொல்லிக்க அப்ப புஷ் பண்ணிக்க இவங்க வந்துட்டாங்க. நான் வந்து அந்த டாக்டர் இல்லல்ல, மெடிக்கல் டாக்டர். பட் பிஃபோர் தட் எனக்கு பிக்சர் வருது. கோலேபரிங் நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து பண்றேன். எனக்கு பிக்சர் வருது. ஷர்மி 10 புஷ் பண்ண தேவை ஒருக்க பண்ணாங்க. நான் சொன்ன வேணாம், நான் சொல்லும் போது புஷ் பண்ணுங்க. ஓகே இப்ப புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். புஷ் பண்றாங்க. இப்ப எனக்கு தெரியுது தலை கீழே வரப்போகுதுன்னு. இப்ப நான் சொல்றேன் ஷர்மி 2வது இந்த புஷ்ல தலை கீழே வரும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி மகத்துவங்களை தேவன் நம்மளை சுற்றி வச்சிருக்காரு. நமக்கு அந்த வெளிச்சங்கள் தெரியாதனால அப்ப தலை வந்துட்டு அவட கீழே வந்துட்டு நான் பாக்குறேன். நான் கமெண்ட் பண்ண பிறகுதான், நான் டிக்ளேர் பண்ண பிறகுதான் டாக்டரே அந்த ரூம்ல இது கொடுக்குறாரு. ஆனா அவளுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன். ஏன்னா நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தெரியும் அவங்க பிரெஞ்சு. ஒரு புருஷன் எவ்வளவு அதுல பங்கெடுக்கணும் என்பதை நான் பார்த்தேன். இப்ப இதனால என் புருஷன் அப்படின்னு கோவப்படுறதுக்காக சொல்லல. இந்த விஷயத்துல நீங்க அவங்கள சேர்த்து ஒண்ணு நம்ம நாட்டுல உள்ள விட மாட்டாங்க சில இதுல, ஆனாதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். 2வது நம்ம நாட்டுல சில சிஸ்டம்ஸ்ல வந்து ஒரு பிள்ளை பிறந்தோனே அந்த அடுத்த பிள்ளை பிறக்காம வேணுக்குன்னே ஸ்ரீலங்கா நம்ம இப்ப இதுல யூகேல இருக்கவங்க இருக்கீங்க, இந்தியா இருக்கீங்க, பிள்ளை தடுக்கிற இதை வைக்கிறாங்க, அது கட்டாயப்படுத்துறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க, வெட்டுங்கன்னு இருக்காங்க பிறக்கிற வரைக்கும். ஆனாதான் வந்து நம்ம பெரும்பாலும் பிரைவேட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் பணம் செலவழிச்சாலும் நம்மளுடைய சுதந்திரம் இருக்கும். அதுக்காக பிரைவேட் போங்க கவர்மெண்ட் போதுங்க அப்படின்னு சொல்லல. சில அக்சஸ் வந்து பிரைவேட்ல உங்களுக்கு இருக்கும். இப்ப இதெல்லாம் இருக்கத்தக்க கடவுள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறவர் அல்ல. இது வந்து நான் பேசும்போது நீங்க நினைக்கலாம், ஓகே குழந்தை பிறப்போறவங்களுக்கு ஓகே, இப்ப கல்யாணம் கட்டாதவங்க இப்ப ஏன்னு நான் யோசிக்கணும். இல்ல நாளைக்கு நான் இன்னும் கூட பேச நேரம் இருக்குமான்னு தெரியும். அது இன்றைக்கு உனக்கு நான் கொடுக்குற டைம் இன்வெஸ்ட் பண்றேன். குழந்தை பெற்றவங்க உங்களுக்குள்ள ஆல்ரெடி நிறைய பெயின்ஸ் இருக்கு இந்த குழந்தை பெற்ற குறித்து. சில பொய்களே நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. சில நேரம் யாராச்சும் உங்ககிட்ட கேட்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் கூட நீங்க தெரியாம உங்க ஸ்டோரிஸ் பயத்துல இருந்து சொல்லியும் கொடுத்துட முடியாதுல்ல. அப்ப குழந்தை பெறுறத பத்தி சில விஷயங்கள் ஷர்மி இது மேல நீட்ட பேசுற கோலேபர் ஹோலி ஸ்பிரிட் புஷ் பண்ணுவார். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. எங்க ஃபர்ஸ்ட் அவங்க அப்போது பேசும்போது இந்த சி செக்ஷனை குறிச்சும் சுகப்பிரசவத்தை குறித்து பேசும்போது
நான் நம்புறேன் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க தானே, அது இப்ப மெடிக்கல் சிஸ்டம்ல ஆப்ஷன் கொடுக்குற விஷயம் இருக்கு. ஆனா காட் கிரியேட் பண்ணும்போது ஒரிஜினல் டிசைன்ல இந்த ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். இது வேணுமா அது வேணுமா இது வேணுமான்ற அந்த ஆர்டர் நாங்க விரும்புற மாதிரி ஆர்டர் பண்றதுக்கு இருந்திருக்காதுன்னு நம்புறேன். அவரோட டிசைன்ல சுகமா ஹெல்த்தியா பெயின் இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு நம்புறேன். நான் ஒரு காலங்கள்ல எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் ரொம்பவே. நாங்க பார்த்தது எங்களோட ஃபேமிலிஸா இருக்கட்டும், எங்களுடைய சொந்தங்களா இருக்கட்டும், இல்லாட்டி நாங்க டிவியில பார்த்தது, படங்கள்ல பார்த்தது, ஏதோ கத்தி குளறி ஏதோ ஒரு செத்து போயிருவாங்க போல பெரும்பாலும் இந்த பிரெக்னன்சிகளை தமிழ் படங்கள்ல எல்லாம் ஓரளவு காட்டுவாங்க. போகும்போதே இது உடஞ்சி தண்ணி உடஞ்சி புள்ள அரவாசி இருந்துட்டு அவங்களோட தாய் இறந்து போறாங்க. அப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு கழுத்து மேல வயிற்றுல மிதிக்கிற பெயினாகவே காட்டி 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 டெரரா இருக்கும். சரியா அந்த பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முன்னாடி வந்து சொல்லுங்க. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப அது ஒரு அகோரமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி, இல்லாட்டி பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் மாதிரி தான் எங்களுக்கு பெயிண்ட் பண்ணப்பட்டது. ரொம்பவே அதுதான் இன்ஃபர்மேஷன். ரொம்ப ரேர் ரொம்ப சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா அது பெயினே இல்லாமன்றத காட்டுறாங்களே இல்ல. நீங்க பாத்திருக்கீங்களா? ரொம்ப பீஸா இருக்கு, ரொம்ப லவ்லியா இருக்கு, அப்படி நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா நான் நம்புறேன், உண்மையாவே நான் நம்புறேன் ஹார்ட்ல இருந்து அப்படி ஒரு இடத்துலதான் காட் எங்களை கிரியேட் பண்ணிருப்பாருன்னு நம்புறேன். பெயின் இல்லாம பிறக்கிற அந்த ஒரு அனுபவம் சிலவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க ரொம்பவே. இது வரைக்கும் பார்த்தது நெகட்டிவா இருக்கிறதால அதுதான் உண்மைன்னு நாங்க நினைக்க கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் காலாகாலமா நடக்கிறது அதுதான் நிஜம்ண்டு, அதுதான் எங்களுக்கு உரியதுன்னு நம்ப கூடாது. சில விஷயங்கள் நாங்க கேள்வி கேட்கணும், இதுதானா ஒரிஜினல் டிசைன், புதுசா நீங்க ரிசீவ் பண்றதுக்கு பழகி கொள்ளணும். அப்புறம் என்னன்னா பிரெக்னன்சியா இருக்கட்டும், டெலிவரியா இருக்கட்டும், பிள்ளைக்கு பால் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு காலகட்டமும் பரிசுத்த ஆவியானவர் செய்யற ஒரு விஷயம்னு நீங்க அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் தாயுள்ளம் கொண்ட ஒரு நபரா இருக்கிறாங்க. அவங்கதான் பிள்ளைய சுமக்கிறது, பிள்ளைய பெறுறது, அது எல்லாமே பரிசுத்தாவியானவர் தான் செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்டிருப்பீங்க கணக்கிடங்களை பரிசுத்தாவியானவரை குறிச்சு பேசும்போது அவங்க அநேக மார்பகம் கொண்டவங்க அப்படி இப்படி காட குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு தானே. எல்லாம் இந்த ப்ரொசஸும் ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்குள்ளால இருந்து அவங்க பண்றாங்க. நீங்க இந்த உலகத்துல ஒரு பிள்ளை வாரது ஹோலி ஸ்பிரிட்ல ஒரு நிறைவான எண்ணங்கள். அது நீங்க உங்களோட சரீரத்தை ஒப்பு கொடுக்குற ஒரு டைம். அது ஒரு பெரிய பிரிவிலேஜ் மாதிரி. இப்ப உலகத்துல ஹோலி ஸ்பிரிட் ஒரு நபரை கொண்டு வர போறாங்க. அவங்க கற்பதரிச்சு அவங்க இந்த உலகத்துல டெலிவரி பண்ண போறாங்க. அதுக்கு நீங்க உங்களோட பாடியை ஒப்பு கொடுத்து நீங்க எஸ் சொல்றதுதான் உண்மையான விஷயம். இதுல நீங்க அவங்களோட ஒர்க் பண்றத லேபர் பண்றது அப்படின்னா அவங்க தான் லேபர் பண்ண போறாங்க, அவங்க தான் டெலிவரி பண்ண போறாங்க, அவங்க தான் புஷ் பண்ண போறாங்க உங்களுக்குள்ளால இருந்து. அந்த உண்மையை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். சில நேரத்துல நாங்க தனியா இருக்கிறோம், கைவிடப்பட்டுட்டோம், புருஷனும் இல்லை, அது கஷ்டம்தான். புருஷனை வரவும் விடுறாங்க இல்ல, அது சரியான விஷயமே இல்லை அவங்க செய்யறது. ஆனா அது வேற, இன்னும் அது மாற்றங்கள் தேவை. நாங்க அதுக்காக ப்ரே பண்ணணும். ஏன்னா அவசியம் எமோஷனலி நீங்க நல்லா ஃபீல் பண்றது உங்களோட ஹஸ்பண்ட் துணை இருக்கிறது நல்லது. உங்களை கம்ஃபர்ட் பண்ணி, உங்களை மசாஜ் பண்ணி, உங்களுக்கு பேசி கேர் பண்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அது கொஞ்சம் அவங்க நெக்லெக்ட் பண்றாங்க, அது நல்லது இல்லை. ஆனா அது ஒரு வேற சப்ஜெக்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் விஷயங்கள். ஆனா நீங்க ஹோலி ஸ்பிரிட்டோட சேர்ந்து வேலை செய்றீங்கன்றது அறிஞ்சு கொண்டா அது ஒரு வித்தியாசமான கோணத்துல நீங்க பிரெக்னன்சி எடுத்துக்கொள்வீங்க. அது ஒரு பெயினா கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கஷ்டம் எனக்கு நடக்க போறது இல்லாம, இல்ல பரிசுத்தாவியானவர் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான விஷயம் செய்ய போறாங்க. ஒரு குட்டி பேபிய பிறக்க வைக்க போறாங்க. அதுக்கு நான் எஸ் சொல்றேன் என்ன ஒப்பு கொடுக்கறது தான் அந்த விஷயம். அப்படி நீங்க நினைக்கும் போது அந்த பெயினோ அந்த ட்ரோமாவோ இல்லாட்டி அந்த தனிமையாக்கப்படுற விஷயத்தை தாண்டி அதுல இருந்து ஃப்ரீ ஆகி நீங்க அவங்களோட கூட வேலை செய்ய போறீங்கன்னு அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் ஃபீல் பண்ணுவீங்க. நான் உண்மையாவே லவ்யாக்கா எனக்கு சொல்லி தந்தாங்க சில விஷயங்கள். அவங்க சொல்லும் போதுதான் நான் டெலிவரி எனக்கு அனுமதிக்கப்படுற ஒரு பெண்களுக்கு அனுமதிக்கப்படுற ஒரு கஷ்டமான விஷயம் என்று நான் நினைப்பேன் இருந்துட்டு இருக்கா.
ஆனா அவங்க சொன்ன பிறகுதான் நான் யோசிக்கிறேன், வா காட்னு ஒரு பெரிய ஒரு பிளான் இருக்கு இந்த உலகத்திலே. மனுஷங்களை வர வைக்கிறது, அவங்கள பிறக்க வைக்கிற அந்த அழகான ப்ரோசஸ்ல எங்களை நீ வாரியா, உனக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன், உன்னுடைய படியை தாரியா நான் அதை பண்றதுக்கு, என்னோட வந்து கோலேபர் பண்றியான்றது அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உண்மையாவே அது எனக்கு வா ஒன்று மாதிரி தோணுச்சு. ஆஹா, இது ஆண்களுக்கு கிடைக்காத ஒரு opportunity தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் ரியலி அந்த விஷயத்துல இருக்கிற பெயின்ஸ், என்னுடைய லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு கதைகள்ல கேட்டப்பட்ட அந்த பெயினை தள்ளிட்டு இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்துக்கு நான் எஸ் சொல்றேன்னு சொல்லி என்ன ஒப்பு கொடுத்தேன். ஸோ நீங்க அந்த பிரெக்னன்சியை குறிச்சு இருக்கிற எல்லா பொய்களை கலைந்து போட்டு நீங்க ரியலி அவங்களோட கோலேபர் பண்ற அந்த சத்தியத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட வரும்போது அதை நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதை வித்தியாசமா அவங்களும் அவங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்ப கனகாலத்துல பெயினா இருக்கிற பிரெக்னன்சி வந்து இனி வருங்காலத்துல நாங்க இந்த சத்தியத்தை சொல்ல சொல்ல மேபி வேறொரு ஹிஸ்டரிய நாங்க அமைத்து கொடுக்கலாம். ஸோ நீங்க ஒரு பயணியரா இருந்து வேற ஒரு ஹிஸ்டரிய அமைத்து கொடுக்கலாம் இந்த பிரெக்னன்சி விஷயத்தை குறிச்சு, டெலிவரியை குறிச்சுன்னு நான் நம்புறேன். உங்களால முடியும். I love you. அதான் பிரெக்னன்சி வந்து பிள்ளை தங்குனோன்னு பிள்ளைய கர்ப்பத்துல சுமக்கிறதுல நீங்க கணவன் மனைவியா எவ்வளவு பொறுப்பெடுக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம். யாரு சத்தம் கேக்குறீங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு யாரு பேசுறா, அது முக்கியம். தனிப்பட்ட தேவனோடு நடக்கிற அனுபவங்கள். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போனீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணாம நீங்க போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு நகை வாங்குறதுக்கே 10 கடை ஏறி இறங்குறீங்க. ஒரு 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 சின்ன ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு நேரங்காலம் பார்க்காம காலையில போயிட்டு நைட்டுக்கு மிக்சி வாங்கிட்டு வாரீங்க. குழந்தை பெற்று எடுக்க போறீங்க, ஏன் ஸ்டடி பண்ண முடியல? எனக்கு ஒரு ஸ்ரீலங்கால ஒரு டாக்டர் நான் கேள்விப்படுவேன், நிச்சயமா அவர்கிட்ட போனா 100% ஷுவர் அவர் உங்களை கிளிக்காம விட மாட்டார். அவருக்கு வந்து காசு லட்சங்கள் எடுப்பார், ஆனா அவர் வந்து ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கிறதுக்கு உங்க மனசையே மாத்திடும். ஸ்டடி பண்ணுங்க. டாக்டர், இந்த டாக்டர்ல அவர் எவ்வளவு கேஸ் சுகப்பிரசவத்துக்கு உற்சாகப்படுத்திருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டல். இப்ப ஷர்மி குழந்தை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்குள்ள அவங்க கேட்பாங்க, ஒவ்வொரு கிளினிக்கும் நான் போவேன், எதுவும் கேள்வி இருக்குதா? என்ன கேட்டாங்கன்னா, இந்த முதுகுல வந்து ஊசி போடுவாங்கல்ல, பிள்ளைக்கு கட்டாயம் போட சொல்லி அவர் சொல்றாரு. நான் சொன்னேன், நோ, நீங்க போட வேணாம். அப்ப நாங்க அதுக்கு பொறுப்பு, நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, அந்த பொறுப்பை நான் எடுக்கிறேன். 2வது பிள்ளைக்கும் போடல. ஆச்சரியம். அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மருத்துவச்சியே அந்த கத்தி தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை பெற்றான்னு பிரசவம் பார்த்தவங்க ஷர்மி கேட்டாங்க, எப்படி நீங்க பண்ணீங்கன்னு. எந்த மருத்துவச்சியை பார்த்தீங்கன்னு சொன்ன போது ஷர்மி சொன்னாங்க, இந்த மருத்துவச்சியை தான் பார்த்தோம். அந்த மருத்துவச்சியே ஹாஸ்பிட்டல்ல 2 ஆக்கிட்டா சத்தம் போட்டு, அதுவும் அவ ஊசி போட்டு முதுகுல, அவனுக்கு உள்ளந்தண்டு. அதனால இந்த மாதிரி ஷர்மிக்கு 2க்குமே போட வைக்கல. அதனால ஸ்டடி பண்ணுங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய ஃபெய்த்ல காட் வந்து அவர் ஒர்க் பண்ணாலும் சில நேரங்கள்ல நீங்க போய் லேண்ட் ஆகுற ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் வந்து உங்க கதையை எழுதி மாத்திடுவாரு. நான் சொல்றது புரியுதா? எல்லாத்துக்குமே கடவுளை குற்றவாளியா நீங்க ஆக்கவே முடியாது. 2வது, நம்ம சரியா கவனிக்காத காரியங்களா இருக்கும், கணவன் மனைவியா. இல்ல 3வது, நம்ம பிரசவம் பார்க்க போற ஹாஸ்பிட்டலை குறிச்சு ஸ்டடி பண்ணாம நம்ம உள்ள இறங்குனது. இப்ப பிதா எவ்வளவு நல்லவரா இருக்காரு பாருங்க. அதனாலதான் இப்பவே இந்த பாடியில ஆவியாகிய பிதா இப்ப உங்களுக்கு பேசிட்டு இருக்காரு. நான் நேற்று கூட சொன்னேன், அற்புதம் நடக்கிறதுல பொதுவா நமக்கு என்ன சொல்லி கொடுப்போம்னா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், இல்ல ஊழியக்காரனுக்கு விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஜென்ரலி
முதல்ல அவங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு வெளிச்சம் என்னன்னா, அந்த அற்புதத்துல உனக்கு கை வைக்க போறவர் யார் என்ற வெளிச்சம் உனக்கு இருக்கு. நான் சொல்லுவேன், நான் இப்ப உங்க மேல கை வைக்க போறேன்னா நான் யாரு என்பது உங்களுக்கு தெரியணும். என் கை மூலம் யாரு கை உங்க மேல வைக்கப்படுது. அப்ப இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா இந்த விஷயம் சொல்றவர் யாரு அப்படின்னு நீங்க என்ன ஏற்றுக்கொள்ற விதமும், எனக்குள்ளாக உங்ககிட்ட யாரு கதைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், ஃபெமிலியர் தெரிஞ்சனால காட் உங்க லைஃப்ல நான் கிஃப்ட்னு சொல்றத நீங்க என்ன ஷர்மிய மறந்துடக்கூடாது. இல்ல இப்ப நாங்க எதுக்காக பேசுறோம் உங்களுக்கு, நீங்க பால் கொடுக்கும் போது பரிசுத்தாவியானவர் செய்யற செயலுக்கு நீங்க உங்க பாடியை கொடுக்குறீங்க. பிள்ளைய சுமக்கும் போது பரிசுத்தாவி சுமக்கிறாரு, நீங்க உங்க பாடியை கொடுக்குறீங்க, கோ லேபர் பண்றீங்க. உள்ள பிள்ளை பிறக்கிற டைம்ல பரிசுத்தாவி தான் பெற்றெடுக்கிறாரு, ஆனா உங்க சரீரத்தை நீங்க அதுக்கு கொடுக்குறீங்க. அப்ப ஹெவன் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண, உள்ள இருந்து பிள்ளைய புஷ் பண்ண வைக்கிறது ஹெவன் வேலை தானே. இந்த வெளிப்பாடு எவ்வளவு முக்கியமா இருக்கு நமக்கு. அப்ப குழந்தை பாக்கியம் அடையணும்னாலும் நம்ம தெரியணும், நான் தனி ஒரு நபரா நீங்க பிரிச்சு பார்க்க கூட, பரிசுத்தாவியோட சேர்ந்து அவர் கருவுறுகிறார், அதுக்கு என் பாடிய நான் கொடுக்கிறேன். எவ்வளவு வெளிச்சம் நமக்கு வேணும்ல. இப்ப பிள்ளைய வளர்க்கும் போது பரிசுத்தாவி வளர்க்கறதுக்கு ஷர்மி கோல் லேபர் பண்றாங்க, பிள்ளைய வளர்க்குறாங்க, பெம்பஸ் மாத்திரம். அதனால பிரெக்னன்சி என்பது ஷர்மி சொன்ன மாதிரி வாவ், இட்ஸ் ஆசம், அருமையான ஒரு பயணம். வாழ்க்கையிலேயே கட்டாயம் நீங்க அதுல அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்க சரித்திரம், என் சரித்திரம் மாறி இருக்கும், உங்க சரித்திரம் நீ உங்க பேச்சு கேட்கறவங்கட மாறுறதுக்கான ஒரு விஷயமா தான் நானும் ஷர்மியும் பேசிட்டு இருக்கோம். முந்தா நாள் ஒரு வசனம் போட்டேன்ல, உன்னை நிந்திக்கிறவங்களை என்ன பண்ணு, உன்னை சபிக்கிறவங்கள ஆசீர்வதி, இப்படி போட்டேன்ல. ஆமாண்ணே. ஆனா நான் அதுக்கு கீழே என்ன போட்டேன், நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சாபமான சூழ்நிலை போல நமக்கு தெரிஞ்சு, கடந்த கால காயங்கள், பிரெக்னன்சி, அதெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்களா, உங்க பாடியை ஆசீர்வதிச்சீங்களா? அப்ப நீ சொன்னாங்க, நேற்று 12 மணித்தியாலம் காலையில 7 மணிக்கு எழும்புனாங்க. நான் கேட்டேன், நான் பேசும்போது 7 மணி ஈவினிங், 12 மணித்தியாலத்துல நீ ஒரு முறை தன்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இன்னைக்கு காலையில எழும்புனதுல இது வரைக்கும் எத்தனை முறை உங்க வாயால நீங்க உங்களை ஆசீர்வதிச்சீங்க? கேட்க நிறைய தாட்ஸ் தான் போச்சு, ஆசீர்வாதத்துக்கு முரணான தாட்ஸ். அவங்க சொன்னது உண்மை, அவ ஒத்துக்கிட்ட. காலையில எழுமனதுல இருந்து இது வரைக்கும் யாரோ ஒரு தீர்க்கதரிசி நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், தேவன் என் கூட பேசணும், என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம். நான் கேட்கிறேன், நெலண்டியர் சொன்னேன், நேற்று பெதஸ்தா கோலம் இருக்குல்ல, அதுல கலக்குனா, ஒரு தேவதூதன் கலக்குனா உடனே இறங்குறவங்களுக்கு மிரக்கல் நடக்கும். இப்ப பெதஸ்தா குலம் எது? உங்க வாய். உங்க வாய நீங்க கலக்குனீங்கன்னா, இப்படி கைய வச்சு பேசி பாருங்க, கிட்ட இப்படி கைய வச்சு 2-3 வார்த்தை முடிஞ்சா பேசி பாருங்க. ஏதாச்சும் 2-3 வார்த்தை, அந்நிய பாஷையோ இல்ல சாதாரண பாஷையோ. நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க, நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன், என் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுங்களேன். இப்படி பேசுங்களேன். இப்படி வச்சு பேசும்போது என்ன 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 உணர்றீங்க? பேசும்போது என்ன உணர்றீங்க? என்ன உணர்ந்தீங்க? இப்படி பேசும்போது என்ன கையில ஃபீல் பண்ணீங்க? சுவாசம். உங்களுடைய ஒரு சுவாசம் இப்படி வந்துச்சு பாத்தீங்களா? இந்த பேசும்போது அதுக்கு பேர் தான் வார்த்தை. தேவன் நினைக்கல, இப்படி பேசினார். ஆனாலதான் நீங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம்னா, இந்த இடைப்பட்டத்துக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? அதுதான் அந்த அதிகாரம். நீங்க பேச 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 விதைக்கிறீங்க. டேன்ஜபிளா இருக்கா? தொட்டு உணர முடியுதா? வார்த்தை என்பது மொழி அல்ல. வார்த்தை என்பது, இங்க பாருங்க, நான் பேச 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 சும்மாதான் பேசி பாருங்களேன், இப்ப தெரியும் உங்களுக்கு. சும்மா இல்ல, அர்த்தமுள்ளதாவே பேசி பாருங்க. நான் கற்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், குழந்தை பேற்றை ஆசீர்வதிக்கிறேன்,
நல்ல ஒரு 5 வாக்கியம் சொல்லுங்க. சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன், உடம்பு பலவீனமா இருக்குன்னா அதை ஆசீர்வதிக்கிறேன், எனக்கும் பிள்ளைக்குமான உறவை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஒரு 5 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய கடந்த காலத்தின் காரியங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொன்றா நினைச்சு என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளவு வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? ஆனா காலையில இருந்து இதுவரைக்கும் இது மாதிரி எத்தனை விதை விதைச்சிருக்கோம் பாருங்க. அது என்ன விதைய விதைச்சோம்? இதுதான் சொல்லுது நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்படின்னா காலையில இருந்து இது வரைக்கும் உங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். நானும் இன்னைக்கு ஆசீர்வதிச்சேன், எனக்கும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குமான உறவை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி சொல்லும் போது வாய் அசையலைங்க, இங்க லிட்ரலா இங்க இருந்து விதைக்கிறேன், இங்க ஆசீர்வதிக்கிறேன். எண்ணத்துல எண்ணுறது பலன் இல்ல, வாயில பேசுறதுதான் பலன். தேவன் வெளிச்சம் உண்டாவது என்று எண்ணினார், வெளிச்சம் உண்டாகிச்சுன்னு இல்ல, வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக. இது போய் நடத்துது, நான் சொன்னதை செஞ்சுட்டு. அதனால நம்ம எப்படி இருக்கோம்னா பிரசன்ட்ல பிரசன்ஸா இருக்க தவறுறோம், பாஸ்ட்ல இருக்கோம், இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருக்கும். மார்த்தாள் இயேசு முன்னாடி லாசரு உயிரோடு எழுப்புற சம்பவத்துல இயேசு கிட்ட சொல்றா, ஓடி நீங்க இங்க இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டான். என்ன சொல்றா? நீங்க தம்பி செத்திருக்க மாட்டான். அப்படின்னா எப்ப சொல்றா? முடிஞ்ச ஒரு கதையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா சார். ஆனா இயேசு அப்ப எங்க இருக்காரு? முன்னாடிதான் இருக்க. இப்ப அவர் சொன்னாரு, நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும், அவன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது எஸ் சொல்லாம என்ன தெரியுமா சொல்லுவா? ஆமா எனக்கு தெரியும், ஒரு காலம் வரும் அப்ப நீங்க அவனை எழுப்புவீங்க அப்படின்னு. எங்கேயும் தான் ஓடிக்கிட்டு இருக்கா. பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் தான் போய்கிட்டு இருக்காளே தவிர பிரசன்ட்ல முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை மதிக்க இல்ல, பொருட்படுத்தவுமே இல்லை. அவர் சொல்றதே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்ப உயிரோட எழுப்ப முடியும், என்னை மறித்தவன் என்னை விசுவாசித்தால் மறியாமலும் இருப்பான், உயிரோட எழும்புவான்னு சொல்றா. அவன் சொல்லிட்டு இருக்க, ஆமாமா தெரியும், இனி அது ஒரு காலம் நடக்கும். இன்னொன்னு சொல்றா, இல்ல அன்னைக்கு நீங்க இருந்திருந்தா நடந்திருக்கும். இப்ப அவர் சொல்றாரு, சரி இப்ப நான் இருக்கேனே அப்படின்னு. அதே மாதிரிதான் அன்றைக்கு ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்ணேன் தெரியுமா? அது ஏன் மிஸ் பண்ணேன்னா, அந்த டைம்ல அவரே முன்னாடி இருந்ததை நான் உணராம அதுக்கு முன்னாடி நடந்த எதையோ ஒன்ன பத்தி பேசிட்டு இருந்தேன். நல்லா புரியணும்னு நினைக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு ஏன் அந்த பிளெஸிங்கை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா, 10 நாளைக்கு முன்னாடி 10 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். 10 மாசத்துக்கு முன்னாடி எப்படி மிஸ் பண்ணேன்னா, அன்னைக்கு அவர் முன்னாடி இருக்கும் போது அதுக்கு 10 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததை யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நொடிய நான் பிரசன்ட்ல அவரை கருதல. இப்ப பிரசன்னத்துல எலைவா இருக்கீங்களா? இப்ப நான் பேசுற இந்த டைம்லயே உங்க மனசு எவ்வளவு நேரம் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் போயிருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்படிதான் நம்ம மிஸ் பண்றோம். அதனால எந்த நாளும் இந்த சீசன்ல எனக்கு என் இருதயத்துல தேவன் போட்ட விஷயம் அதிகமா என்னன்னா, ஆசீர்வதி. இப்ப எனக்கு முதுகு வலின்னு 10 பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் புருஷன்கிட்ட நீ ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, எனக்கு வலிக்குது அப்படி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த வார்த்தை பேச 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 அது உங்க முன்னாடி எலும்பி நிக்குது. ஆனா நான் என் முதுகு வலியை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க தான் பெரிய தீர்க்கதரிசி, உங்க நாவு தான் உங்க தீர்க்கதரிசி. அடுத்த மாசம் எனக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு. நான் இப்பவே அந்த ப்ரோக்ராம பிளஸ் பண்றேன். எனக்கு ஒரு பினான்சியல் ஒரு விஷயம் சப்ளை ஆகணும்னா அதை நான் இப்பவே பிளஸ் பண்றேன். அதுல உட்கார்ந்து அது எப்படி ஆகும், நான் தான் சேர்க்கறது இல்லையே, இது இப்படி ஆகுறது இல்லையே, அப்படி ஆகுறது இல்ல, கடந்த காலத்துக்குள்ள போறனால நிகழ்காலத்துல நான் பேச வேண்டியதை பேச மாட்டேங்கிறேன். இதுதான் முதலாவது. உங்க ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஜெனரேட் பண்றது இதுதான் முதலாவது. ஆனா இந்த பேசும்போது உங்களை மட்டும் ஆசீர்வதிங்க, மற்றவங்களை சபிக்காதீங்க. ஏன்னா அது உங்க மண்டை மேல நிக்கும், காக்கா கூடு கட்டிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சபிக்கிறாங்கன்னா நீ ஆசீர்வதின்னு சொல்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்ங்க. குழந்தைய ஆசீர்வதிக்கிறேன், பிரெக்னன்சி ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டலா பிளஸ் பண்றேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற
எனக்கு தாதிகள், டாக்டர்ஸ், நான் நர்ஸா பிளஸ் பண்றேன். என்னுடைய பிள்ளை வரப்போற அந்த வழியை ஆசீர்வதிக்கிறேன். வழினா என்னன்னு தெரியும் தானே, பாத்வேஸ் பிளஸ் பண்றேன். அந்த டைம் என் பிரெக்னன்சி டைம் ஆச்சு. இதைத்தான் உச்சரிச்சு சொல்லணும். ஆனா நம்ம ஃபியூச்சர்ல போயிட்டு அந்த நேரத்தை கொடுமையா நாமளே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்திலயும் சொல்றேன், பிரெக்னன்சி மத்த எல்லா விஷயத்திலயும் சொல்றேன். உன் பிள்ளை எப்பவே பார்த்தா சரி, உன் கண்களை ஏறெடுத்து பாரு அப்படின்னு பிதா சொல்றாரு. பார்த்து சொல்றாரு, இந்த சூரியன் உதித்து மறைகிற வரைக்கும் உனக்கானதுதான். பார்த்து பேச சொல்றாரு. ஆனா மேல நான் சொல்லும் போது சொன்னேன், இந்த ஒரு பிரஷர்ல போகாதுங்க. இப்ப கடவுள் அவ அழகா சொன்னா, முதல்ல நான் கடவுள் சரியா தருவாருன்னு நினைச்சேன். சி செக்ஷன் போனோம்னா நான் கடவுள் மேல ஒஃபண்ட் ஆயிட்டேன். 2வது முறை நினைச்சேன், தேவையில்லாம அவர் மேல நான் ஒஃபண்ட் ஆகும் தேவையில்ல, அவரும் என் மேல ஒஃபண்ட் ஆக தேவையில்ல. அதனால நான் என்ன பண்றேன், நானே போயிட்டு இந்தாடா விட்டுங்கடா அப்படின்னு கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். அப்படி இந்த முறை நான் சொன்னேன், நீ வலுக்கட்டாயமா உனக்கு சுகப்பிரசவம் தான் வேணும்னு சொல்லி வேர்ட் ஆஃப் ஃபெய்த்ல மாதிரி நாங்க சும்மா அப்படியே பேசிக்கிட்டே நீ கடைசியில கத்தி வைக்கும் போது வேதனைப்படுவா. அது ரெண்டுமே நான் யோசிக்க தேவையில்ல. ஆசீர்வதி, அதை மட்டும் செய். உன்னுடைய பிரசன்ட்ல நீ அலைவாரு, அதை மட்டும் செய்யுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு சுகப்பிரசவம் கிடைக்கும் நான் விரும்புறேன். நான் சொன்னேன் அவட்ட, சொல்லு எனக்கு சுகப்பிரசவம் கிடைக்கணும்னு நான் விரும்புறேன், அந்த உணர்வை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படிதான் சொல்ல சொன்னேன். உங்களால மட்டும் நான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். இதுதான் அந்த முதலாவது இந்த வார்த்தை. அதனால ஒரு இடத்துக்கு வந்துருங்க. என் லைஃப்ல என்ன கெடுதி நடந்திருந்தாலும், சொதப்பல் நடக்குதானோ, அதுக்கு பிதாவுக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கு அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார், தாங்கிட பலன் தருகிறார், தப்பி செல்ல வழி செய்கிறார். பிதாவை எங்கேயுமே கேள்வி கேட்க முடியாது. அவ்வளவு நல்லவர். அந்த நல்லவர் என்பதையே தியானம் பண்ணுங்களேன், எல்லாமே உங்களுக்கு நன்மையா மாறும். அந்த விவேகத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். எல்லா வித பலத்தையும் கிருபையும் உங்களுக்கு தரணும். என்னோட சேர்ந்து ஒரு 5 விஷயங்கள் ஆசீர்வதிங்க பார்க்கலாம். உங்களை நீங்களே, நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு பெரிய ப்ராஃபட்டஸ். ஒரு 5 விஷயம். உதாரணத்துக்கு மேலத்தையும் கூட ஷர்மியோட பேசும்போது சொல்றாங்க, இப்ப 9வது மாசம் தானே 9 நடக்குது. என்னுடைய 9வது மாதத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 9வது மாதத்துல பரிசுத்தாவிக்குள்ளாக சேர்ந்து நான் கோலேபர் பண்ற அந்த வாய்ப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி நீங்க ஒரு 5-10 விஷயம் சொல்லி பிளஸ் பண்ணுங்க. சிலர் பெயின்ஸ் இருக்கும்ல, ட்ராமா. கடந்த காலத்துல நான் குழந்தை பெற்ற போது எனக்கான வேதனைகள் இருந்துச்சு, அதை பிளஸ் பண்ணுங்க போயிட்டு. ஏன்னா நான் பிளஸ் பண்ணணும், அடுத்தது நான் புள்ள பெற போறது இல்லையே. சொல்ல தெரியா பெறீங்களா என்பது இல்லையா என்பது இல்லை. ஆனா உனக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், நீ இப்ப ஆசீர்வதிக்கிறது நாளைக்கு உன் குழந்தைக்கு அது ஆசீர்வாதமா மாறும். அது ஒரு லெகசிய நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம். அதுக்காக சொல்றேன். இப்ப ஒருவேளை குழந்தை பெற்றுட்டோம், இதுக்கு பிறகு நாங்க அதை என்ன பிளஸ் பண்ண, ஒன்னும் ஹீலிங், 2வது உங்களுக்குன்னு பிள்ளைகள் இருக்காங்க, அதை நீங்க மாற்றி அமைக்கிறீங்க. உங்க குடும்பத்துக்கு இதுவரைக்கும் வந்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நீங்க புதிய ஒரு ஜீவனை நீங்க ஆசீர்வதிக்கிறதுனால உங்க பிள்ளைகளுக்கு கட்டவிழ்க்கிறீங்க. இதுதான் நம்ம ஷர்மி சொல்றாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கிற நிஜமான இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து, தங்க நகை, மோதிரம், இதெல்லாத்தையும் காட்டிலும் நம்ம பிள்ளைகளை அன்பு கூறுறோம் என்பது இதயத்துல இருந்து நம்மளுடைய பெயின்ஸை நம்ம ஆசீர்வதித்து, மனதுருக்கத்தோடு இருதயத்துல இருந்து ஆசீர்வதித்து அது அப்படியே டர்ன் ஓவர் பண்ற அந்த கிரேஸ், உங்களுக்கான அந்த கிருபை இருக்கு. ஆசீர்வதிச்சீங்களா? 5 விஷயம். இப்ப பெற வேண்டியவங்க எல்லாம் இருக்கீங்க, கல்யாணம் கட்டி, ஏஞ்சலு, ரெபேக்கா, இவங்கெல்லாம் குழந்தை பேச்சுக்காக வருகிற நாட்கள்ல முகம் கொடுக்க போறீங்க. நீங்க எல்லாம் உங்களை ஆசீர்வதிச்சீங்களா? கல்யாணம் கட்டி இப்பதான் 1.5 years. நீங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வருவீங்க. உங்களுக்கு இப்பவே அந்த ஆசீர்வாதத்தை நாங்க வச்சிருக்கோம்.